இசைஞானி இளையராஜாவோட தம்பி அப்படின்றதையும் தாண்டி இசையமைப்பாளர், நடிகர், பாடகர், பாடலாசிரியர், இயக்குனர்னு சினிமா துறையில தனக்குன்னு பல அடையாளங்களை கொண்டவர் கங்கை அமரன். இவருக்கும் இவரோட அண்ணன் இளையராஜாவுக்கும் கொஞ்ச நாளாவே வாய்க்கா தகராறு இருக்கு அப்படின்றது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். பால இயக்கத்துல வெளிவந்த தாரத்தப்பட்டை படத்துக்காக இளையராஜாவுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்திருந்தாங்க. ஆனா இளையராஜா அதை ஏத்துக்கல. இதுக்காக கங்கை அமரன் அவரை கடுமையா விமர்சிச்சிருந்தாரு. இதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் கமல் மேலையும் இளையராஜா மேலையும் பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு கங்கை அமரன். 1992ல பிரபு, கஸ்தூரி நடிப்புல வெளியான படம் சின்னவர். இந்த படத்தை இயக்கியிருந்தாரு கங்கை அமரன். படத்துக்கு இசை போட்டிருந்தாரு இளையராஜா தான். அப்பவே இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ தகராறு ஏற்பட இந்த படம் ஓடிச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நான் இசை அமைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இளையராஜா சொல்லியிருக்காரு. ஆனா படம் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கமல்ஹாசனை வச்சு ஒரு படம் இயக்க போறதா ஒரு பிளான்ல இருந்திருக்காரு கங்கை அமரன். அதையும் எங்க அண்ணன் தான் கமல் கிட்ட சொல்லி என் தம்பி அப்படின்றதுனால ஒத்துக்காத அப்படின்னு சொல்லி அவரோட மனசை மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கமல் எடுத்த தேவர் மகன் படத்துல சில காட்சிகள் என்னோட தான், ஆனா கமல் இது வரைக்கும் அதை எந்த ஸ்டேஜ்லயுமே ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு 2 பேர் மேலையும் அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காரு கங்கை அமரன். அது அவங்க அங்காளி பங்காளிக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கும், இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க நாளைக்கு பிடிச்சுக்குவாங்க, இதெல்லாம் போய் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கலாமா? தேதி கிட்ட நெருங்க நெருங்க கபாலி படத்தோட எதிர்பார்ப்பு ஹை பிச்சில் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த படத்தோட பாடல்கள் படுற பாடு இருக்கு பாருங்க, ஜூன் 9 இல்ல ஜூன் 12க்கு தள்ளி வச்சுட்டாங்களாமே. இசை வெளியீட்டு விழாவே நடக்க போறது இல்லையாமே. அட, ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ண போறாங்களாம்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸா வந்து